புறவழியிலே நம்மளுடைய எல்லா விதமான கட்டமைப்பும் அதற்குள்ளே விழுந்து விடுகிறது. அப்படி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையுமே நம்முடைய பதில்களிலிருந்து வந்த கேள்விதான். ஆக அங்கே கேள்வியும் இல்லை, அங்கே நீங்கள் எழுப்பிய கேள்விக்கு இடமே இல்லை என்று யூஜிக்கு சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பதிலிலிருந்து கிளம்பிய ஒரு கேள்விக்கு வெளியிலிருந்து ஏதோ பதில்கள் கிடைப்பதாக நீங்கள் சொன்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இல்லை. இது கொஞ்சம் ஆழமான விஷயம்தான். அப்போ யூஜிக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று நாம் யூகிக்க முடிகிறது என்றால், எல்லாமே உங்களுக்குள்ளே நடந்த ஒரு விஷயம், உங்களுக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கின்ற விஷயம், உங்களுக்குள்ளே அது சரமாரி சுழன்று கொண்டிருக்கிற விஷயத்தை நீங்கள் எங்கேயோ தேடுகின்றீர்களே, அப்படி தேட வேண்டியதில்லை என்பதைத்தான் யூஜிகே சொல்வதாக நமக்கு புரிகிறது. அதற்கு பிறகு யூஜிகேவுடைய விஷயத்தில் இன்னொரு பர்சனலாக அவருக்கு நடந்த விஷயம், எல்லோருக்கும் அது ஒரு பெரிய விஷயம். யூஜிகேவுக்கு உடல் அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அப்போ அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்கள் முகத்தில் ஏதோ ஒரு தயையும் ஒளியும் தெரிகிறதே என்று கேட்கிறார்கள். சாதாரணமாக பேசுகிறவங்க அவரோட கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்ன பதிலிலிருந்து பார்ப்போம். இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான விஷயம். என்னில் ஒரு பாதி பெண்ணாக உள்ளது. இது ஒரு அசாதாரணமான விஷயமாகும். உடலின் இந்த அசாதாரணமான நிலையை நீங்கள் மர்மமானதாகவும் மறைபொருளானதாகவும் மாற்றி இதை ஒரு ஞானம் பெற்ற உயிர் என்று அழைக்கிறீர்கள். இத்தகைய விஷயம் நடைபெற்ற உடனேயே உடலின் மொத்த ஹார்மோன் சமநிலையும் மாறுகிறது. எனவே யார் சாதாரணமானவர், யார் அசாதாரணமானவர்? உங்கள் கண்ணோட்டத்தின்படி, தன்னைத்தானே குறிப்பிட்டபடி ஒரு அசாதாரணமான தனிநபர். ஆனால் நான் உங்களை ஒரு அசாதாரணமான மனிதன் என்று அழைப்பதில்லை. ஒரு முறை ஒரு மகான் என்னை காண வந்தார். அவர் தனது 40ஆம் ஆண்டுகளில் இருந்தார். உடலுறவை மறுத்து ஒதுக்குவது என்பது மனிதனின் ஆன்மீக எதிர்காலத்திற்கு வெகு முக்கியமான ஒன்று என்று அவர் கூறிக்கொண்டிருந்தார். அது இயற்கைக்கு எதிரான ஒரு குற்றம் என்று நான் கூறினேன். இயற்கை நீங்கள் உடலுறவை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று அமைக்கவில்லை. பின்னர் அவர் எழுந்து சென்று விட்டார். எனவே இந்த அசாதாரண நிலை எவ்வாறு அனைத்து ஆன்மீக தேடலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக கொள்ளப்பட முடியும்? மேலும் அவர்களை ஏன் சித்திரவதை செய்ய வேண்டும்? இந்த நாட்டிலும் மேலை நாடுகளிலும் உடலுறவை மறுத்து ஒதுக்குதல் என்பது அனைத்து ஆன்மீக ஞானத்திற்கு ஒரு அஸ்திவார கல்லாக ஏன் வைக்கப்பட்டுள்ளது? இக்கருத்துக்கு எதிராக அல்லது எதிரான புரட்சியாக தாந்திரிக முறை என்று சொல்லப்படும் அமைப்பு இந்த நாட்டில் தோன்றியது. அது கட்டுக்கு மீறி சென்றபோது இடது மற்றும் வலது தாந்திரிகம் என்று மறைபொருளான அம்சம் புகுத்தப்பட்டது. அதனால்தான் இன்று ஆன்மீக பேரின்பம், ஞானம் மற்றும் பிறவற்றை அடைவதற்கு தாந்திரிக உடலுறவு ஒரு வழி என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலகமெல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு கார்ப்பரேட் சாமியார் பற்றி உங்களுக்கு வரும். என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள். அப்போவே இன்று ஆன்மீக பேரின்பம், ஞானம் மற்றும் பிறவற்றை அடைவதற்கு தாந்திரீக உடலுறவு ஒரு வழி என்று சிலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ நாளைக்கு முன்னால் சொல்லியிருக்கார் பாருங்கள். இன்றைக்கு செக்ஸை நான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். விஞ்ஞானம் என்று இவர் கண்டுபிடிச்சதாக இவர் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கதாக சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு இவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியிருக்கார் பாருங்கள். அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ இதெல்லாம் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாடியில் ஏற்படுது. ஒரு பாடியில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுகிறது. எப்படின்னா அவருடைய உடம்பு அதற்கு பிறகு மறுபடியும் மாற்றம் ஏற்பட்டது. அவருடைய கடைசி கால உடல் எப்பவும் போல் யூஜிகே இருந்த உடம்பாகவே இருந்தது. ஆனால் இடையிலே ஒரு பெரிய உடம்பிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 5 விரல்கள் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் திடீரென்று ஒரு 6வது விரல் 7வது விரல் கையிலே தோன்றிவிட்டால் என்ன சொல்லுவார்கள்? அவருக்கு 7 விரல்கள் தோன்றிவிட்டன, 5 தான் இருந்தது, இயற்கையின் அருளால் 7.
ஒருவருக்கு வந்து காது இன்னொரு காது திடீர்னு தோன்றுச்சுன்னா தலைக்கு பின்னால், இப்போ இதை அதிசயம்னு சொல்லிடுவாங்க, இதை நம்ம ஊர் ஆட்களில் பண்ணிடுறாங்க. அதை என்ன சொல்கிறார் அவர், அந்த இடத்துல தான் ரொம்ப அதிசயமான வார்த்தை. ஏனென்றால் அதற்கு பிறகு யூஜிகேக்கு இந்த மாற்றமெல்லாம் குறைந்து சாதாரண யூஜிகே எப்பவும் போல் வந்துடுறாரு. அப்போ இந்த உடம்பில் இந்த மாற்றம் ஏற்பட்டதற்கு இவங்கெல்லாம் நீங்கள் வந்து பெரிய ஞானி இதெல்லாம் சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அதையும் உடைக்கிறாரு. எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அப்போ உடனே இவர்களெல்லாம் அதற்கு ஒரு நம்ம ஊரில் வந்து ஒரு சின்ன கல்லை வச்சுட்டு அதுக்கு என்னென்ன முடிவு பண்ணுவாங்கள்ல, இந்த மாற்றம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றம் ஏற்பட்டதுனால சில ஹார்மோன்ஸ், இப்போ தைராய்டு உருவாயிருது. ஒரு பக்கம் காலெல்லாம் எப்படி யானைக்கால் வியாதியெல்லாம் வந்து விடுவது போல் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன சேஞ்சஸ்னால் ஏற்பட்டதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிறது மாதிரி எந்த விதமான ஞானம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண நிலைதான். இதற்கு என்னமும் பெயர் வைத்து விடாதீர்கள் என்றெல்லாம் அவர் கூறுகிறார். அப்போ எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கார் பாருங்கள். இந்த வாழ்வியலில் எப்படி வந்து சூரியனும் சந்திரனும் சேரும்போது மாற்றமோ, பஞ்சபூதங்களுடைய கலவையில் ஏற்பட்டது எப்படி இன்றைக்கு உயிரினங்களினுடைய பரிணாம வளர்ச்சியோ, இது மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் பிக் பேங் தியரியினுடைய பெருவெடிப்பிலிருந்து இன்றைக்கு உருவாகிய பிறகு எத்தனை ஆயிரம் விஷயங்கள் உருவாகி இருக்கிறதோ, ஒரு புள்ளியாக இருந்த விந்துவனுடைய நிலை இன்றைக்கு பூகமாக உடம்பாக மாறி இருக்கின்றதோ, அதை போய் ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கிறது. அங்கே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் பண்ணிடாதீங்க என்னைய, என்னுடைய உடம்பில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிறது. அது சொல்கிறாரு, என்னில் ஒரு பாதி பெண்ணாக உள்ளது என்று சொல்கிறார். ஐ ஃபெல்ட், நான் உணர்கிறேன், எனக்குள்ளே ஏதோ ஒரு பெண்மைத்தன்மை இருக்கிறது என்று உணர்கிறேன் என்றே சொல்லுகிறார். ஆனால் இந்த பெண்மைத்தன்மையினால் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹார்மோன்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் இதை வைத்து கொண்டு நீங்கள் என்னை அசாதாரண மனிதன் என்று போட்டு விடாதீர்கள். அதுதான் யூஜிகேயுடைய விஷயம். அவருக்கு அது தெரியுமோ தெரியாமலோ பின்னால் இயற்கையாகவே மாறிடுச்சு, பழைய உடம்பே வந்துருச்சு. இதை வைத்து கொண்டு வண்டியை ஓட்டிடாதீங்கன்னு சொல்கிறார். நம்ம ஊருக்காரங்க ஓட்டிடுவாங்க, இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. சுயம்புமாக கிளம்பிய எங்கேயோ ஒரு சின்ன கல் தோன்றும், புதைந்து கிடந்த கல். அப்போ சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க, சுயம்பாக கிளம்பி விட்டது. இவன் தோண்டியிருப்பான் நம்ம ஆள். இப்போ கிரனைட் கல்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. உள்ள கல் இருந்த உடனே கிரனைட் கல் பூரா இன்றைக்கி இருந்து கிரனைட்ஸ் வந்து இன்றைக்கி பல கோடி ரூபாய்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது அல்லவா. அப்போ சொல்லுவான் அவன், இந்த கிரனைட் கல்லிலே உள்ளேயே ஒரு லிங்கம் இருக்கிறது பாருங்களேன். பனிலிங்கம் என்று சொல்லுவதை போல தான் இமயமலையிலே அந்த கொட்டும்போது, இது வந்து கிரிட்டிசிசம் அல்ல, ஒரு இயற்கையின் மாற்றத்தில் அது நடக்கிறது. அந்த மாதிரி இவர்கள் வடிக்கின்ற லிங்கம் மாதிரி வருகிறது. இதை தவிர அங்கு ஒன்றுமில்லை. இலையுதிர் காலத்திலே இலைகளெல்லாம் உதிர்கின்றன, மறுபடியும் இலைகளெல்லாம் வருகின்றன. பார்த்திருக்கிறோம், நன்றாக பார்த்திருக்கிறோம். அப்படியே கம்ப்ளீட்டாக இலையுதிர் காலம் வரும்போது மரங்களில் இருக்கக்கூடிய அத்தனை இலையும் அப்படியே ஒன்றுமில்லாமல் போய் மொட்டை மரமாக நிற்கும். சில மாதங்களில் அப்படியே மறுபடியும் தளிர்த்து அப்படியே செழுமையாக நிற்கும். இப்போ இந்த இடத்துல என்ன நம்ம உணர்ந்துக்கிறோனோ, இட்ஸ் நேச்சுரல் சேஞ்சஸ் இன் திஸ் வேர்ல்டு. ஒரு மனிதனுக்கு தனியான ஒரு விஷயம் உடம்பிலே நடக்கிறதுனால ஒரு சேஞ்ச், அந்த சேஞ்சுக்கு பிறகு அதில் ஒன்றும் இல்லை என்பதை யூஜிகே சொல்கிறார். இவ்வளவு ஆழமாக சொல்லும்போது நம்ம ஆளுங்க அதுக்கு ஒரு பெயர் வச்சுருவாங்க, ஞானம், அதை சொல்லாத அப்படின்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது தான் அழகாக சொல்கிறாரு. ஏப்பா இந்த செக்ஸ் லைஃப், பாலியல் உணர்வு யார் வைத்தது? அந்த மகான் வந்ததாக சொல்லுகிறார். அவர் வந்தவுடனே இந்த மாதிரி செக்ஸ் லைஃபே இருக்கக்கூடாதுங்க. அவரிடமே நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எப்படி உலகத்துக்கு வந்தீங்க, உங்கள் அப்பாவும் அம்மாவும் சேரலைன்னா எப்படி வந்திருக்க முடியும்? அவர் செக்ஸ் லைஃப்ன்றது வந்து இந்த நேச்சுரல் லைஃப். அது செக்ஸ் லைஃப்பை மீறுவதோ, தவறான செக்ஸாக போடுவதோ, பாலியல் பெரிய பெரிய குற்றங்கள் விளைவிப்பதெல்லாம் இதுக்குள்ளே வராது.